ஹாய் ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பர்லீஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம எப்போயுமே ஒன் ஷாட்ஸ்க்கு எந்த ஒரு இன்ட்ரோவும் பார்த்ததில்ல, கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஒன் ஷாட்குள்ளே டைவ் ஆகிடலாம். ஓகேடா, வாங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஜேகேக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒரு சண்டை. மா, நான் தான் வரமாட்டேன்னு சொல்கிறேன்ல, அதுக்கெல்லாம் எப்படி போக முடியும்? நான் அதுக்கெலாம் வரல, நீ மட்டும் போகிறனா போயிட்டு வான்னா என்ன எழுகாத. டேய், அது நம்ம குடும்ப கல்யாணம்டா, ரிலேட்டிவ்ஸில் எல்லாரும் வருவாங்க, அவங்க பசங்களும் வருவாங்க. நீ வரலனா எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, ஐயோ ஜங்குக் பையன் எங்கே போனான், அவன் வரலையா, எதுக்குமே வர மாட்டேங்கிறான், என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு என்னதான் பிடிச்ச எல்லாரும் கேட்பாங்க. அதுக்கு நான் என்ன சொல்கிறது? என் பையன் வெட்டித்தனமாக ஊதாரித்தனமாக எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் காலேஜ் முடிச்சுட்டு வெட்டித்தனமாக உட்காண்ட்ருக்கான். அதுவும் இல்லாமல் அவனோட உயிர் நட்பு, ரத்தத்தின் ரத்தம் தான் நீங்கள் ரெண்டு பேரும். அந்த சின்ஸோட அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லணுமா? அப்படியெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. நீ எப்படியோ சொல்லிட்டு போ, எனக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. அடுத்தவன் என்ன நினச்சா என்ன? டே ஜங்குக், எடுத்தெறிஞ்சு பேசாத, அவங்க எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க. அடுத்தவங்களா உனக்கு? உன்னை உதைக்க போகிறேன். பெதுகுமா கைகள்லாம் ஓங்குற? ஐயோ டேய் ஜங்குகா, என்னடா பண்ணுறீங்க? இன்னும் வாடா வெளியே. வரவே மாட்டேங்கிறான் இவன், இருறா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ஸ் அந்த டைமில் தான் உள்ளே வந்திருப்பான். இங்கே நடக்கிறத பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே நின்றுட்டுருக்கான் உள்ள ஹால்குள்ளே. பாத்தியா, தோ வந்துட்டான் உன் உயிர் நட்பு தோழன். விடுமா. டேய் சின்ஸா, இங்கே வாடா, நீயும் ஒரு 2-3 திட்டு வாங்கிட்டு போ. வந்துட்டே இல்லை? டேய் என்னடா சொல்கிற? ஐயோ ஆண்டி, குட் மார்னிங். இது மத்தியானம். அதுவா ஆண்டி, சரகை போட்டு காலையே தெரியாமல் மத்தியானம் தெரியாமல் எழுந்திரிச்சிட்டேன், அதனால தான் குட் மார்னிங் அப்படி சொல்லிட்டேன். டேய் ஏன்டா அடிக்கிற? டேய் கொடுகா, சின்ஸு இதெல்லாம் சொல்லணும்னு சொன்னாங்களா? ஆல்ரெடி எங்கள் அம்மா கடுப்பில் இருக்கு. நல்லா எரிஞ்சு விழுகுது பார்க்குறையில. குடித்தான் பிடிச்சான்ருக்க. அறிவில்லையாடா? ஐயோ, இப்போ இதுக்கு வேறு 2-3 டோஸ் வாங்கணும். ஐயோ அப்படியாடா, தெரியாதனமாக சொல்லிட்டேன் மச்சான், மன்னிச்சிரே. அங்கே 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க, நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க, எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. சின்ஸ் அவனை கெடுக்கிறதே நீ தான். முதல்ல நீங்கள் 2 பேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்கடா. சேரவங்க கூட சேர்ந்தா அதெல்லாம் உருப்பிடும். எங்கே இதுங்கெல்லாம் போய் உருப்பிட போகுது? நீயே இப்படி சொன்னா அப்புறம் எப்படிம்மா உருப்பிடுவேன்? நீயே இப்படி சொல்லிட்டால அப்போ நான் உருப்பிட போகிறதில்ல. நான் இப்படியே இருந்துக்கிறேன். டேய், இந்த மாதிரி இருக்கிறது நல்லா இருக்குல்லடா. ஐயோ, இவன் ஒருத்தன், நான் கோவத்தில் பேசினா இவன் அதையே கடமையாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி விஷயந்தானே இவனுக்கு பிடிக்கும். ஜங்குக்கு இங்கே பாரு, நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாது. பட் ஆனால் நம்ம ரிலேட்டிவ் சைடில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம், பொண்ணு சைடில் இருந்து நம்ம கண்டிப்பாக போய் ஆகணும். ஜங்குக், நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. வேணும்னா இந்த உருப்படாதவனை கூட கூப்பிட்டுக்கோ, ஆனால் நீ வந்து சேர்ற, புரியுதா? ஐயோ டேய், கல்யாணத்துக்கெலாம் போக முடியாதுடா. மச்சான் ஏன்டா? கல்யாணத்துக்கு போனால் அழகான க்யூட்டீஸ், பியூட்டிஸ், பார்ட்டிஸ் எல்லாருமே இருப்பாங்கல்ல. உன்னை எப்போ பார்த்தாலும் அதுலேயே கண்ணு. நான் ஒன்றும் அதெல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லலை, ஆனால் அவங்க எல்லோரும் என் சொந்தக்காரங்கடா. யாரும் பார்க்குறக்கும் அவ்வளோ அழகாக இருக்க மாட்டாளுங்க. அதே மாதிரி பிடிச்சி நச நீ எப்போ கல்யாணம், காலேஜ் முடிச்சிட்டியா, அங்கே வேலைக்கு போறியா, இங்கே வேலைக்கு போறியா, இவ்வளோ சம்பளம் அப்படி இப்படின்னு கேட்டு சாவடிப்பானுங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது மச்சான், உனக்கு தான் தெரியும்ல. ஆமாம்ல, நம்மளை மாதிரி விஐபிஸ்க்கு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டால் கொஞ்சம் அள்ளு விடுமே. ஐயையோ, ஆனால் மச்சான் பொண்ணுங்களுக்காக போகலான்டா. டேய், இப்போ பார்த்தாலும் பொண்ணுங்கன்னே இருக்காத, பிடுங்கி அவுத்து போட போகிறோம் பாரு. மச்சான் இருக்கிறதே அது ஒன்று தாண்டா, அதை வச்சு தாண்டா வாழ்க்கையை நடத்திட்டுருக்கேன். அது ஒன்று தாண்டா உருப்படியாக இருக்குது. அது ஒன்று மட்டும் உருப்படியாக இருந்தா போதுமா? சரி விடு மச்சான், என் ப்ரைவேட்டில் கை வைக்கிறத விட்டுட்டு நீ நம்ம வேலையை பார்க்கலாம் வா. என்ன வேலை மச்சான்? போகலான்டா. டேய், வேறு எவனாவது கல்யாணமாக இருந்தால் கூட தெரியாதவன் கல்யாணத்துக்குள்ளார போய் கை நினைக்கலாம். ஆனால் எங்கள் சொந்தக்காரங்க நல்லா இருக்காதுடா மச்சான், சூப்பராக இருக்கும். உனக்கு தான் பிடிக்கலனா எனக்காச்சும் அங்கே ஒரு பொண்ணை செட் பண்ணி கொடுக்குறேன். எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்கிறது? வாடா, நம்மளும் ஹீரோ ஆக வேணாமா? சரிடா, பேக் பண்ண வேண்டியதெல்லாம் கரெக்டாக பேக் பண்ணிடு. அவங்க போயிட்டு நான் கேட்குறது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோவேன், அப்புறம் அவ்வளோதான். டேய், அப்போ என்ன சொல்கிற, போகலாமா? ஐயோ, என் மாமனே இப்படி சொல்லிட்டான். போச்சுடா, அவ்வளோதான். போகிறோம், தட்டுறோம், தூக்குறோம்.
இந்த பொண்ணுங்க எந்த சைடில் இருந்தாலும் நம்ம தான் அங்கே இருக்கிறோம். உனக்கு என்னென்ன தேவைன்னு எனக்கு கரெக்டாக தெரியும் மாமி, நீ கவலையப்படாத, அதெல்லாம் பக்காவாக இருக்கும். அப்புறம் உங்கள் அம்மாகிட்ட சொல்லிட்டு அப்படியே அவங்க காலையில் நம்ம ஏறிக்கலாம். நான் ஐயோ டேய், நம்மளை தாண்டா ஓட்ட சொல்லுவானுங்க. ஐயோ இந்த இதெல்லாம் வேணாம் தலைவலின்னு. நான் அதுக்கு தான் இவங்க போனதுக்கப்புறமா சைட் டிஷ்ஷை தூக்கிட்டு அப்படியே மெயின் டிஷ்ஷும் தூக்கிட்டு வந்து நடுவில் உட்கார வச்சு நல்லா சீரீஸை பார்த்துட்டு படுத்து தூங்கலான்னு நினச்சேன். வேறு ஒருத்தன் பொண்ணுங்கன்னு ஏற்றி விடுறானே. சரி போ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இங்கே நினச்சிக்கிறான். அண்ட் ஜங்குக்கு ஓகே சொன்னதுனால அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவங்களுக்கு தேவையான லக்கேஜஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க வெளியே. நம்ம ஜேகே கார்கிட்ட தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் சின்ஸோட. டேய், எல்லாம் கரெக்டாக ரெடியாக வச்சுருக்கேல்ல மச்சான், நம்மளுக்கு தேவையானது எக்ஸ்ட்ராவாக அது எல்லாத்தையும் பக்காவாக பேக் பண்ணி தான் இந்த பேக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கேன். கவலையப்படாத, இதை தூக்கிட்டே எங்கே இருந்தாலும் வரேன். ஆனால் கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமாக இருக்குமேடா, இவ்வளோ பெரிய பேகெல்லாம் அப்படியே கழுத்துலேயே மாட்டிக்கிட்டு இருக்கிறது. டேய், நீ மூடிக்கிட்டு மாட்டேன்னா அவுத்தானு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோவேன், எல்லாத்துக்கு முன்னாடி நான் உன் பேண்ட்டை ஊற்றுட்ருவேன். புரியுதில்ல, அங்கே தான் பொருள் வச்சுருக்கேன்னு. ஐயோ டேய், நீ என்ன நண்பன் மாதிரியா பேசுகிற? அப்போ பார்த்தாலும் அவுத்துருவேன், அமுக்கிடுவேன், பொடிச்சு பிடுங்கிடுவேன்னு. சாய், இதுக்கு தான்டா சின்சா, உன்னை மாதிரிலாம் எவனாலையும் வாழ முடியாதுடா. உயிர் நண்பனாக இருக்கணும்னா உன்னை பார்த்து தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சின்சே சொல்லிக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். அண்ட் அவங்க அம்மா, ஜங்குக்கா போகலாமா? எப்படியோ நீ சரி சொல்லிட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கே போய் உன் வாழுத்தனத்தெல்லாம் காட்டக்கூடாது, புரியுதா? உன்னோட வாழை நல்லா சுருட்டி கட்டி வச்சுக்கோ. சரிம்மா, கட்டி வச்சுட்டா போச்சு, நீ ஏறு. உனக்கு கொஞ்சம் வாய் அதிகமாயிடுச்சு மாதாஜி, பேசுவ, நீ நல்லாவே பேசுவ, உனக்கு என்ன? நல்லா ஜம்முன்னு இருக்கே, போ உள்ள போ. டேய் ஜங்குக்கா, இப்போ எதுக்கு என்ன உள்ளே வரட்டுற? இரு. பாரு, என் தங்கச்சி குடும்பத்துக்கிட்ட கார் கூட இல்லைடா. அதுவே என்ன பண்ணுறது, வாடகை எடுத்து அவங்களையும் கூப்பிட்டுட்டு வரணுமா? இல்லை, நீ எதுக்கு வாடகையில் எடுக்கிற? நம்மக்கிட்ட தான் இருக்குல்ல, அதனால நான் அவங்களையும் கூப்பிட்ருக்கேன். எதே? ஐயோ, அவங்களெல்லாம் வச்சு ஓட்ட முடியாது, அவங்களுக்கு தான் குட்டி குட்டியாக பொடுசுங்களாம் இருக்குதுங்களே, அதெல்லாம் வச்சு ஓட்ட முடியாதுமா, அவனுங்க ஏதாவது வச்சு பிடுங்கிட்டு இருப்பானுங்க. ஐயோ, எனக்கு வாயில் நல்லா வருது. டே சின்சா, மச்சான், நான் என்னடா பண்ண முடியும்? உங்கள் குடும்பம், உங்கள் அம்மா தான் சொல்கிறாங்க, அவங்க ஏதாவது சொன்னால் நம்மளுக்கு தான் கேட்க முடியாதேடா, எதிர்த்து எதுவுமே பேச முடியாதே மச்சான். சோகைடா, அவங்க வரட்டுமே. டேய், உனக்கு அவனுங்களை பற்றி தெரியாதுடா. சரி, அவனுங்க வருவானுங்க, அப்போ நீயே தெரிஞ்சுவாரு. உன்னால் என்னென்னலாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு பாரு மச்சான். உன் நண்பனுக்காக இதை கூட பண்ண மாட்டியா? இதெல்லாம் அங்கே காஞ்சி கருவாடாக இருப்பாளுங்க. என் சொந்தக்கார பொண்ணுங்களில் எவ்வளவுமே நல்லா இருக்க மாட்டா. உனக்கு வேற புரியல மச்சான், உன் சொந்தக்கார பொண்ணுங்க உனக்கு தங்கச்சி மாறுறா. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, எனக்காக வர மாட்டியா? இந்த மூஞ்சிக்காக தான் பார்க்குறேன். இப்போல்லாம் மூஞ்சி வைக்காத, மூஞ்சி உடச்சிடலாம் போல இருக்கு இப்போ வர கோவத்துக்கு. சரி மச்சான், அப்படி பார்க்கல. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஜேகே அம்மாவோட தங்கச்சி ஃபேமிலியும் வந்துடுறாங்க. அவங்க வந்த உடனே, ஜங்குக் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, எப்படா இருக்க? அதான் நீங்கள் வந்துட்டீங்களே, அதுக்கப்புறம் எப்படி நல்லா இருக்க முடியும்? நான் நம்ம முணங்கிட்டு இருக்க போல. அதுவா, நல்லா இருக்கேன்னு சொன்னேன். ஓ சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம காருக்குள்ளே போயிட்டு பேசிக்கலாம், என்ன ஜங்குக்கா? சரி போய் ட்ரைவ் பண்ணு போ. நினச்சேன்டா அத்தா நான் தான் ட்ரைவ் பண்ண வைப்பானுங்கன்னு. வந்துட்டோம், என்ன பண்ண முடியும் அப்படின்னு சின்சா ஒரு லுக் பார்த்துட்டு அவன் அப்படியே டிரைவிங் சீட்டில் உட்காடுறான். பின்னாடி அவங்க அம்மா, சித்தி, சித்தப்பா, அப்புறம் அந்த சின்ன பசங்கள்லாம் உட்காண்ட்ருக்காங்க. ரொம்ப இடைஞ்சலா. இவனுங்களெல்லாம் எவன் கூப்பிட்டான்? ட்ரெயினில் போக தெரியாதா இவங்களுக்கு? நம்ம கூடயே தான் நொட்டணுமா? இதுக்கு தான் சொந்தக்காரனுங்களே பிடிக்கல. அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டே ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சித்தி அப்படியே அந்த ஓட்டுக்குள்ளாரையும் வந்து, ஜங்குக்கா உனக்கு எப்போ கல்யாணம் நடக்க போகுது பாரு, நம்ம சொந்தக்காரங்க, தூரத்து சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே கல்யாணம் நடக்குது, நம்ம போய்கிட்டு இருக்கோம், உனக்கு எப்படா நடக்க போகுது? நீங்கள் செத்ததுக்கப்புறமா. உன் பையனுக்கு என்னக்கா ஆச்சு? அவன் பேசுகிறது அவனுக்கே கேட்காது போல. என் பையன் நல்லா தாண்டி பேசுவான், உனக்கு எப்போ பார்த்தாலும் என் பையன்கிட்டயே பேச்சு. ஐயோ அக்கா, அப்படி இல்லை, ஜங்குக்கு ஒரு வரன் வந்திருக்கு, உனக்கு ஓகேனா இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட அதை பற்றி பேசுகிறேன். என்னது வரனா? என்ன ஜங்குக்கா? ஓகேயா? அம்மா அந்த பொண்ணை பார்த்துட்டுமா உனக்கு? அப்போ ஜங்குக்கு அப்படியே திரும்பி கோவமா ஒரு சைடில், நீ
இதுக்கப்புறம் ஏதாவது பேசினேன்னு வச்சுக்கோவேன், அவ்வளோதான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உனக்கு இருக்கு அப்படின்னு சைலண்ட்டாக அவங்க அம்மாவுக்கு மட்டும் கேட்குற மாதிரி அவன் சொல்கிறான். அவங்க அம்மா அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு, ஆ என் ப்ராடக்ட்டு என்னையே மிஞ்சுது. சரி என்னமோ, அது அப்புறமேல் பேசிக்கலாம். சரி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி உட்காண்ட்ருக்காங்க. அப்போது அவங்க பசங்கள்லாம் அப்படியே என்னென்னமோ முன்னாடி வந்து அப்படியே அமுக்கிட்டு இருக்காங்க. அண்ணா இது என்னது? டேய் அது என்னோட குஞ்சுடா. ஐயோ மச்சான், பட்டன் நினச்சி என்னோடது பிடிச்சி அமுக்கிட்டானுங்கடா. உனக்கு நல்லா வேணும்டா, நீ தானே கேட்ட, நீ தானே என்னை இதில் மாட்டி விட்ட, அனுபவி. இன்னும் பிடிச்சி அமுக்கிறதா இருந்தால் அமுக்குங்க. டேய் ஏதோ ஃபாரின் ஃபிகர் கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லிட்டுறிய மச்சான், வலிக்குதுடா, டேய் விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி இவங்க நல்லா கதறிட்டு இருக்கான். அங்கே உள்ளுக்குள்ளார காரில் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்படி தான் அந்த ரைட் போயிருந்துருக்கோம். எப்படியோ ஒரு வழியாக நம்ம ஜங்குக் இவங்க எல்லாத்தையுமே வெட்டிங் வென்யூக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருப்பான். எப்படியோ வந்தாச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறமா எங்கள் வேலையை பார்க்குறோம் ஜங்குக். நீ போய் எங்கேயாவது ஒரு ஓரமாக உன்னோட சொந்தக்காரங்க கூட, உன்னோட செட்டில் இருக்கிற பசங்க கூட பேசிட்டு நில்லு. அக்கா அக்கா பாரு எவ்வளோ பெருசு. ஜங்குக்கு கல்யாணம் நடக்கும்போது இதோட பெருசாக பண்ணணும்க்கா. பண்ணிடலாண்டி. எப்போ பார்த்தாலும் என் பையன் மேலே என் தங்கச்சிக்கு ரொம்ப பாசம். சரி உள்ளவா உள்ளவா. மச்சான், பாசங்கிற பேரில் இவனுங்க உனக்கு கண்டிப்பாக ஒரு பார்சலில் பாயசத்தை போட தான் போகிறானுங்கன்னு நினைக்கிறேன்டா. இதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன். எங்கள் சித்திலாம் இருக்காங்களே, கடவுளே, எங்கே பார்த்தாலும் எனக்கு 5 வயசுலேருந்தே கேட்டுட்ருக்காங்கடா, எப்படா உனக்கு கல்யாணம்னு. நான் மச்சான், டேய் செம்ம சிரிப்பாக இருக்குடா. அவன் உனக்கு முளைச்சிருக்க கூட செய்யாதே. அப்புறம் எப்பட்றா குழந்தைகள்லாம்? டேய் என்னை கலாய்கிறத விட்டுட்டு எங்கேயாவது ஒரு ஓரமாக நின்றுக்கலாம் வா. எங்கள் அம்மா முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு கால் பண்ணும், அவங்கள கூப்பிட்டுட்டு திரும்ப வந்துடும். மச்சான் ஒரு வழியாக உங்கள் அம்மாவும் சித்தியும் உள்ளே போயிட்டாங்கடா. அப்போது சிசிடிவி கேமரா பக்கத்தில் இல்லை. நான் மச்சான் நம்ம வேலையை பார்ப்போமா? டேய் வர சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். டே மச்சான் சடைஞ்சிக்காதுடா, நம்ம வந்த வேலையை பார்ப்போம், நீ வா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ஸை அப்படியே ஜேகேவை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஜேகேவும் சின்ஸும் உள்ளே வந்த உடனே அங்கே ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே அவங்கள பார்க்குறாங்க. யார் இந்த பையன்? அதான் ஜோன் பொண்டாட்டியோட பையன். அப்படியா, நம்ம ஜங்குக்கா இது? ஐயோ இந்த பையன் என்ன இவ்வளோ அழகாக இருக்கான். ஜங்குக்கா எப்படி இருக்க? ஐயோ டேய் நல்லா இருக்கேன் ஆண்டி. யார் நீங்கள்? என்ன முறை வேணும்? ஒன்றுமே தெரிலையே. டே சின்சா அப்படியே கிளம்பிடுறா. மச்சான் போகிறேன்டா, நீயும் வந்துரு கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படியோ அங்கேருந்து எஸ் ஆகலான்னு பார்க்குறாங்க. அப்போது ஜங்குக்கோட ஒரு முறை பொண்ணு, அவள் பேர் ஜெஸ்ஸின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஜெஸ்ஸி தான் அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறா. மாமா, இந்த மாதிரி எந்த விசேஷத்துக்கும் நான் பார்த்ததே இல்லையே. என்ன இவ்வளோ அழகாக இருக்க. ஐயோ நாட்டுக்கிட்ட மாதிரி இருக்க. ஆம்பளை நாட்டுக்கிட்டனா உன்னை தான் சொல்லலாம். என்ன ஸ்ட்ரக்சரு, என்ன பாடி, என்ன ஃபேஸு. ஏய் பொண்ணு மாதிரி பேசுறியா நீ? எப்படி வலியுது பாரு. ஆனால் மச்சான் அழகாதான்டா இருக்கா பொண்ணு. ஹலோ மை நேம் இஸ் சின்ஸ். எல்லாருமே என்னை ரொம்ப அன்போட சின்ஸுன்னு தான் கூப்பிடுவாங்க. இது என்ன பதிவு? சின்ஸுன்னு பேர் வச்சுட்டு எல்லாரும் சின்ஸுன்னு தானே கூப்பிடுவாங்க. நீங்கள் தள்ளுங்க, என் ஜேகே மாமாவை நான் பார்த்துக்கிறேன். என்னது நீ பார்த்துக்கிறியா? ஐயோ டே மச்சான், நிஜமே இந்த பொண்ணு கொஞ்சம் டேஞ்சர் தான்டா, கொஞ்சம் விலகி வந்துரு. டேய் இவனை விட மாட்டாடா. ஐயோ இதுக்கு தான் வரமாட்டேன்னு சொன்னேன். மாமா நீ என்னை எப்போ பார்த்தாலும் ஒரு வெறுப்போடையே பார்க்குற. உன்னை நான் எவ்வளோ காதலோடு பார்க்குறேன். உனக்கு அந்த காதல் இல்லையா? இருக்காது. எப்படி இருக்கும்? என்கிட்ட என்ன இல்லை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை தூக்கிட்டு அவன் முன்னாடி நின்றுட்டுருக்கா, ஏதோ டைட்டானிக் போஸ் கொடுக்குற மாதிரி. ஐயோ எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கே. கையை முதல்ல விளைக்கிறியா? யாரே நீ? சீ நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இதுதான் எனக்கு எப்பயுமே தோணும் உன்னை பார்க்கும்போது எல்லாமே. நகர்ந்து போ அப்படின்னு ஜங்குக் அவள் அப்படியே கொஞ்சம் விலைக்கி விடுறான். பார்த்தா அந்த பொண்ணு அதுக்கே ரொம்ப ட்ராமாட்டிக்காக கீழே விழுந்த மாதிரி. டே மச்சான், அந்த பொண்ணு கீழே விழுந்துருச்சுடா. ஐயோ ஏம்மா எந்திரி, இவன் ஒன்றும் பண்ணல. டேய் எல்லாரும் வந்துட்டாங்களே, என்ன பண்ணுறது? டேய் அவன் எப்பயுமே இப்படி தான்டா, நான் ஒன்று பண்ணா அதை 9 ஆக்கிடுவா. இவட்டெலாம் பேசுகிறதே வேஸ்ட்டே. நீ வா, நான் உனக்கு வேற ஆளை பிடிச்சி தரேன். மாமா வலிக்குது.
நீ பாட்டுக்கு போக பார்க்குற, அவ்வளோதானா? என் மேலே கொஞ்சம் கூட உனக்கு பாசமே இல்லையா? ஐயோ, இந்த பொண்ணு எப்படி அழுகுது பாருங்க. ஏன்பா ஜங்குக், நீ இப்படியா பண்ணுவ? ஆ, உங்கள் அம்மா உன்னை எப்படி வளர்த்திருக்கா? ஒரு பொண்ணை போய் கீழே தள்ளி விட்ருக்க. ஏதாவது அடிபட்டுருச்சாமா? இல்லை ஆண்டி. அங்கிள், நீங்களாச்சும் கேளுங்க. ஐயோ, இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. நீ முதல்ல எந்திரி. நான் எந்திரிக்கிறேன். ஜங்குக் போகிறேன்னு சொல்கிறான். என்னை வர கீழே தள்ளி விட்டுட்டான். நான் பாசமாக தான் பேசணும்னு போனேன். ஐயோ, ஏய், உன்னை யார் கீழே தள்ளி விட்டது? அம்மா, அம்மா, ஜங்குக் தாம்மா. ஐயோ, அவ பேசுகிறதே எனக்கு பிடிக்கல மச்சான். இப்போ தான் புரியுது நீ ஏன் இந்த கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னேன்னு. புரியுதா? இப்போ இவங்க ஆட்டுற அம்மிகள்லாம் நான் மாறணும். இவங்க தேங்காய் சட்னிக்கு. டேய் வாடா போகலாம். மச்சான் வரேன்டா. என்ன, நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம், அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. இந்த பையனுக்கு கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லைங்க. ஆமாம், அவனுக்கு கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லை. ஏன் ஜெசி நீ போய் அவங்ககிட்டயே பேசிகிட்டு இருக்க? நீ வா, இன்னொரு மாமா பையன் இருக்கான், அவங்ககிட்ட பேசுவா. ஆனால் அப்பா, ஜங்குக் மாதிரி வேறு யாருமே இல்லையே. அவன் எவ்வளோ அழகாக இருக்கான். இப்படி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க பேரண்ட்ஸ் அவளை அப்படியே இழுத்துட்டு போயிடுறாங்க. சரிதான் போடி, அப்படியே வந்து காலில் விழுகிறாங்க பேசுன்னு சொல்லி. இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன், கேட்டியா? கேவலம். அந்த சரகுக்கும் பொண்ணுக்காகவும் வந்தோம்ல, நம்மளுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மாலியும் வேணும்டா. சரி விடு மச்சான், இந்த மாதிரிலாம் டேஞ்சர் இருக்குன்னு தெரிஞ்சா நானுமே வந்திருக்க மாட்டேன். என்ன பண்ணுறது? டே ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன்டா. யாருக்கு கல்யாணம்? டேய், அங்கே வராங்கல்ல, அவங்களுக்கு தான் கல்யாணம். அப்படியா மச்சான்? கல்யாணம் நடக்கிற பொண்ணு கூட அழகாக இருக்குடா. மேக்கப் ஆனால் என்ன இவ்வளோ போட்டு விட்ருக்கானுங்க. ஆமாம்மா, ஸ்பெஷல் டேயில் அப்படி தான் இருக்கும். டே எல்லோரும் வந்துட்டாங்கடா ஹாலுக்கு. வா, நம்மளும் போய் ஒரு ஓரமாக நிற்போம். அழகான பொண்ணுங்க வந்தால் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். டேய், அவங்களுக்குள்ளெல்லாம் நிற்க முடியாதுடா. இவன் ஒருத்தன் வேணான்னு சொன்னால் எடுத்துக்கிட்டே போகிறான். எப்படியே போகட்டும், என்னை நல்லா ஜப்புன்னு ஒன்று வச்சாதான் அடங்குவான் போல். இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம அட்லீஸ்ட் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டாச்சு அப்படியே நின்றுக்கலாம் ஒரு ஓரமாக. அப்படிங்கிற மாதிரி இவன் திங்க் பண்ணிட்டு அப்படியே ஃபோனை வெளியே எடுக்கிறான். ஜே பாரா, வெல்கம் டான்ஸா? ஐயோ, டேய் சாங்கெல்லாம் போட்டு விட்டாங்கடா. டே பொண்ணுங்களாம் வராங்க மச்சான் பாரா. ஐயோ, டேய் அவங்க நடுவில் ஒரு பொண்ணு பிங்க் கலர் லஹங்கா போட்டு அத்தா அழகாக இருக்குடா. அப்படிங்கிற மாதிரி இங்கே சின்ஸ் அப்படியே பேசிக்கிட்டு இருக்க ஜங்குக் எதுவுமே கேட்காம, இவனுங்களெல்லாம் பார்க்குறக்கு எப்படியாச்சும் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்கான். டே மச்சான், இப்போ நீ பார்க்க போறியா இல்லையா? டேய் பாரா, அந்த பொண்ணை பாரா எவ்வளோ அழகாக ஆடுது. ஐயோ, சுற்றி எத்தனை பொண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இவன் அப்படியே வழிஞ்சிக்கிட்டே நின்றுட்டுருக்கான். ஜங்குக்கு இங்கே சமக்கவும் ஆகுது. டேய் சின்சா, நீ பார்க்குறதா இருந்தால் மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு பாரு. என்ன என் குஞ்சும் சொரியாத மச்சான். அதெல்லாம் யாரா சொரிகிறாங்க? இங்கே பாரா, டே இங்கே பாரா. நீங்கள் இந்த சைடு. ஹே, கயலக்கா கல்யாணம், நல்ல அழகாக பெஸ்ட்டாக நம்ம வெல்கம் டான்ஸ் கொடுக்கணும். பார்க்குறவங்க எல்லாரும் மூக்கு மேலே கையை வச்சு பேசணும். அந்த அளவுக்கு இருக்கணும், புரியுதா? எமிலி, என்ன இடுப்பே இல்லாத மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்க? இப்படி ஆட்டு. ஐயோ, உனக்கு தாண்டி நல்ல வளைவு நெளிவெல்லாம் இருக்குது, எனக்கு அதெல்லாம் இல்லை. அதுவும் இல்லாமல் நான் இப்போ தான் பழகுறேன், அதனால் கொஞ்சம் பாவம் பாருடி. அப்படியே டான்ஸ் மாஸ்டர் மாதிரி நினப்பு வந்துடுவோம் எனக்கு. இந்த மாதிரி கல்யாணத்தெல்லாம் கண்டுபிடிச்சி போய் வெல்கம் டான்ஸ் ஆடுவா. அப்புறம் எப்படி? நீ இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்ட, நாங்கள் அப்படிலாம் பண்ண முடியுமா? நீ இப்படி வாயடிக்கிறதுக்கு பதிலாக நல்லா வாயை மூடிண்டு அதுக்கப்புறம் நல்லா உட்காந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணினா கூட உனக்கு வந்துடும். நீ தான் எப்போ பார்த்தாலும் வாய்க்கு மட்டும்தானே வேலை கொடுப்ப. ஏய், என்ன ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம இவ்வளோ பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துகிற? சரி விடு. ஓகே காய்ஸ், இங்கே வாங்க, நம்ம ரிஹர்சல் மட்டும் பார்த்துடலாம். எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தானே வந்திருக்கீங்க? வயன், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். நாங்கள் ஆடுறதை பார்த்து எல்லாரும் நீ சொன்ன மாதிரி மூக்கில் கை வைக்க தான் போகிறாங்க பாரு. இந்த ஸ்பிரிட் தான் இருக்கணும். இப்படி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே கயலக்கா வந்திருப்பாங்க. ஹே வயன், என்னடி இந்த லெஹங்கா உனக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அக்கா, இது உங்கள் கல்யாணம், என்ன எப்பயும் போல் என்ன அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் ரொம்ப அழகாக இருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் தான் மெயின் லீட், தெரியும்ல? எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப நர்வஸாக இருக்கா? ஆமாண்டி, அவர் என்ன நினைப்பாரு?
நாங்கள் ஆல்ரெடி பேசி தான் எல்லாமே பிடிச்சி தான் ஒத்துக்கிட்டோம். ஸ்டில் இருந்துமே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. இது இன்னொரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பை கொண்டு போய் விட போகுதுன்னு நினச்சா, இதுக்கப்புறம் என்னென்ன இருக்க போகுது, எப்படிலாம் இருக்கணும், ஐயோ இதெல்லாம் நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் கவலைப்படாதீங்க. முதல்ல எல்லாத்துக்கும் இப்படி தான் இருக்கும். என் அம்மா கூட சொல்லிச்சு இப்படி தான் இருக்குமா. ஆனால் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடுமா. அதை பற்றி எதுக்கு பேசிட்டு, இப்போ அதை பற்றிலாம் பேச வேணாமே. என்ன நம்ம கைலாக்காக்கு வெக்கம்லாம் வருது. ஐயோ எல்லாம் மூடி வச்சுக்கோங்க, உங்கள் புருஷனுக்கு காட்டுங்க. அப்புறம் அக்கா, நீங்கள் தான் இங்கே எல்லாத்துக்கும் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் எப்படி இருக்கும்னு நீங்கள் தான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும், புரியுதா? கண்டிப்பாக நாங்கள் கேட்போம். அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவங்க திரும்பிக்கிறாங்க. நீங்கள் அவங்கள அப்படியே பிடிச்சி பேக் ஹக் பண்ணிட்டு, கையலக்கா கண்டிப்பாக சொல்லணும், நீங்கள் சொல்லாமல் விடவே கூடாது. நாங்கள்லாம் அவங்கள பார்த்து தான் கற்றுக்க போகிறோம் எப்படி புருஷன்கிட்ட இருக்கணும் இல்லைன்னு. உங்களுக்கு அதெல்லாம் தெரிலனா விடுங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நானே உங்களுக்கு நிறையா ரிஹர்சல் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறேன். வயன், உனக்கு அதெல்லாம் தெரியுமா? தெரியுமாவா? எத்தனை ஜிவிஎம் படம் பார்த்துருப்போம், எத்தனை மணிரத்னம் படம் பார்த்துருப்போம். ஏண்டி சொல்லுங்க. ஆமாம், வயனை லவ் மட்டும்தான் பண்ணலை, ஆனால் லவ் எக்ஸ்பர்ட்டு. எங்கள் எல்லாத்துக்கும் எத்தனை அட்வைஸ் கொடுத்து அது எவ்வளோ சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு தெரியுமா? கயல், என்ன அங்கே பேச்சு? எல்லோரும் கூப்பிட்றாங்க, டைம் ஆச்சு வா. வயன் கூப்பிட்றாங்கடி. சரி அக்கா, நீங்கள் போங்க, நாங்கள் உங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு பின்னாடியே டான்ஸ் ஆடிட்டு வரோம். எல்லாம் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கல்ல? ரிஹர்சல் பண்ணுறதுக்கு தான் டைம் கிடைக்கல. அட்லீஸ்ட் ப்ராக்டிஸ் ஆச்சும் பண்ணியிருக்கீங்கல்ல? எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அங்கே போய் நம்ம பெஸ்ட்டை கொடுக்கணும். கண்டிப்பாடி, நீ பயப்படாத, கண்டிப்பாக நம்ம பெஸ்ட்டை கொடுப்போம். சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்களை கன்சோல் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்திருப்பீங்க. நீங்கள் அழகா ஒரு பிங்க் லாங் லெஹங்கா போட்டிருப்பீங்க, ஒரு மினிமலான மேக்கப், அப்புறம் ஒரு குட்டி செயின், கையில் நிறையா பேங்கிள்ஸ் அண்ட் காலில் கொலுசு, இப்படியெல்லாம் போட்டுட்டு ரொம்ப அழகாக அப்படியே பிரின்சஸ் மாதிரி இருக்கீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்படியே அங்கே நின்றுட்டு, என்ன இவ்வளோ பேர் இருக்காங்க, எமலி, ஏய் பயப்படாதடி, நீ எத்தனை டைம் டான்ஸ் ஆடிருக்க, யாரையும் பார்க்காம ஹாப்பியாக ஆடு. சரி, நான் எனக்கு வரப்போகிறவனை ஃப்யூச்சரில் நினச்சிக்கிட்டு ஆடுறேன். அப்படி ஆடினா தானே உனக்கு காதல் பெருத்தெடுத்து ஊற்றும். ஊற்றுது. சரி சாங்கை போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும், டேய் மச்சான் செம இல்லடா. டேய் என்னடா நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு உம்னுறிய. டே ரியா சைடில். மச்சான் டே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சின்ஸ் அப்படியே சைடில் பார்த்தா நம்ம ஜங்குக் எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக உங்களே பார்த்தபடி நிற்கிறான். அவ்வளோ ரசிச்சுக்கிட்டு இருக்கான் ஜங்குக் உங்களை. நீங்கள் அந்த லெஹங்காவில் அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ப்ளேஃபுல்லாக அங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படி இருந்திருப்பீங்க. நீங்கள் அப்படியே திரும்பும்போது ஜங்குக்கை பார்க்குறீங்க, அவன் உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறான் எதுவுமே சொல்லாமல். அங்கே இருக்கவங்க எல்லாருமே கிளாப்ஸ் பண்ணுறாங்க ஜங்குக்கை தவிர. லைக் சொல்லப்போனால் அவன் அப்படியே அதில் ஆஃப் ஆகி நின்றுட்டு இருந்திருப்பான். அதுதான் காரணம். அவன் ரியாக்ட் கூட பண்ண முடியாமல் அப்படியே உங்களோட ஐஸ், நோஸ், லிப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏய் என்னோட சொந்தக்காரங்கல்ல இப்படி ஒரு பொண்ணா, யாரா இவ? ஐயோ என்ன கண்ணு, அந்த லிப்ஸெல்லாம் அப்படியே பட்டர் மாதிரி இருக்கே. டேய் என்ன பொண்ணுடா இவ, அந்த இடுப்பு வேற ஏவா அப்படின்னு சொல்லி அவன் திரும்பும்போது தான் அவனுக்கே ரியலைஸ் ஆகுது. அப்போ சின்ஸ் ஒரு மாதிரி பார்க்குறான் கேவலமா. என்ன மச்சான் பார்க்க மாட்டீங்க, ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுறா என்னடா? டேய் சின்ஸா, இதுதான் சான்ஸ்னு நல்லா வச்சு கலாச்சன்னு வச்சுக்கோவேன், அறுத்து போட வேண்டியதாக அறுத்து போட்டுரும். என்ன எப்போ பார்த்தாலும் என் ஜாமனில் கை வைக்கிறதே அவனோட வேலையாக வச்சிருக்கேடா. அப்படி சொல்லி தான் என்னையும் அமுகிறேன். டே அப்படிலாம் சொல்லிட்டுருக்காதரா சின்ஸா, அப்புறம் அண்ணி என்ன நினைப்பா? அண்ணியா? அது யாரு மச்சான், அது யாரு? அதான்டா அந்த பிங்க்ல போட்டிருக்கால
அவள் தான், அந்த மாயக்காரி தான். டேய் நாடா சொல்லவே இல்லை, இப்படி அழகான பொண்ணுங்களாம் எனக்கு அண்ணி ஆக்கிரு. அப்புறம் என்னையும் சொன்னின்னு கூப்பிடு. இதுதான் உன்னோட லாஜிக்கில். சரி சரி விடு, வச்சுக்காதடா. நீ வேணா அந்த ஜெஸ்ஸி வச்சுக்கோ. டேய் ஐயா, அதெல்லாம் சரியான பஜாரியாக இருக்குடா. நம்ம ஜேகேவாலே அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்புறம் எப்படி என்னால்? ஐயோ முடியவே முடியாதுடா சாமி. நான் வேணா திரும்பிக்கிறேன். திரும்பிக்கோடா, உங்கள் அண்ணி அங்கே தான் நிற்கிறா. என்னடா அவள் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே நிற்கிறா, என்னைய பார்த்துட்டு நிற்கிறா. அப்படி தான் மச்சான் இருக்கும் உனக்கு. நீ வேற கொஞ்சம் கிளாமராக இருப்ப, யாராக இருந்தாலும் பார்க்க தான் செய்வாங்க. இந்த சைட் நம்ம ஒயின்போ, அதாவது நீங்கள் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே எல்லாத்தையும் பார்த்தா அவங்க எல்லாருமே செம்மையாக கிளாப் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த சைட் நம்ம ஸ்டேஜில் கயலக்காலாம் ரொம்ப ஹாப்பி, அப்படியே உங்களுக்கு கை தட்டி ரொம்ப அழகாக அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்காண்ட்ருக்காங்க. நீங்கள்லாம் பார்த்துட்டு திரும்பும்போது ஒரு ஓரத்தில் ஒரு பையன் மட்டும் எதுவுமே பண்ணாமல் அப்படியே அமைதியாக உங்களை பார்க்குறான். யார் இந்த பையன்? கிளாப்ஸ் கூட பண்ணலை. அப்போ நான் கேவலமாக ஆடிட்டேனா அவனை பொறுத்த வரைக்கும்? ஆனால் பார்த்துக்கிட்டே நிற்கிறான், அழகாக தான் இருக்கான். நான் இவனை பார்த்ததே இல்லையே நம்ம சொந்தத்தில், யாராக இருக்கோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே நிற்கும்போது, வயன் போகலாமா? டைம் ஆச்சுல்ல, அவங்க வெட்டிங்க்கு மற்றதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம போய் கயலக்காக்கு பின்னாடி நிற்கலாம் அவங்களுக்கு சப்போர்ட்டா. வரேன் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. சங்குக் நீங்கள் போகிறது கூட பார்த்துட்டு தான் நின்றுட்டுருக்கான். நீங்கள் கயலக்காக்கு பின்னாடி போயிட்டு, அக்கா எப்படி ஆடின? ஐயோ வயன் பிளாஸ்ட் பண்ணிட்டப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். என் கல்யாணத்தில் இப்படி நீ அழகாக டான்ஸ் ஆடினது அப்படியே இளவரசி மாதிரி இருந்து தெரியுமா? அப்படியா, தேங்க்யூ அப்படியே சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் நிற்க, ஜங்குக்கு அப்படியே அவசரமாக அந்த ஸ்டேஜ் மேலே ஏறுறான். அப்போ அவங்க அம்மாவும் சித்தியும் வந்துட்டு, டேய் என்னடா நீங்களாம் வரமாட்டியே, என்னாச்சு? இப்போ எதுக்கு நீ மாலை வர? சிவம்பூஜையில் கட்டி புந்த மாதிரி எங்கள் அம்மாவும் சித்தியும் வந்துட்டாங்களே. அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா, மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்டு தோழனா நிற்பாங்கல்ல, அது என்ன சொல்லுவாங்க? அதான் அந்த மணமகன் தோழன்னு சொல்லுவாங்களேக்கா, அதுதான் உங்கள் பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே தான் சித்தி, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீலாம் இங்கே இருக்கணும்னு அவசியமே இல்லை சித்தி. நீ என்ன பண்ணுற, நாசாவில் அப்படியே ஒரு ராக்கெட்டை வாடகைக்கு வாங்கி அப்படியே மின்வெளி ஏவிரு. நாங்களாம் அப்போ நிம்மதியாக பூமியில் இருப்போம்ல. என்ன சொன்ன ஜங்கு? டேய் ஏன்டா நீ இப்படி பேசுகிற? அம்மா அதுக்கு தாம்மா வந்தேன். இப்போ என்னங்கிற நீ தள்ளு, நான் போய் நீங்கக்கூடாதா? மாப்பிள்ளையை பார்த்ததும் கிடையாது, நான் போய் பேசுகிறேன். டேய் நம்ம பொண்ணு வீடு சைடுரா, அவங்க மாப்பிள்ளை வீட்டு சைடில் தான் அதெல்லாம் சூஸ் பண்ணுவாங்க. நம்ம பொண்ணு வீடு சைடில் பொண்ணுக்கு ஃப்ரெண்டா அந்த மணமகள் தோழிலாம் அவளோட ஃப்ரெண்டோ இல்லை நம்ம சொந்தக்காரங்களை தங்கச்சியோ யாரோ ஒருத்தங்க தான் நிற்பாங்க. நீ எல்லாம் போய் நிற்க முடியாது, அதுவும் மாப்பிள்ளை சைடு நீ நிற்கவே கூடாது. யோ அப்போ நான் இதுமேலே மாப்பிள்ளை சைடு என்ன சின்ஸா? ஆமாண்டா, நீ மாப்பிள்ளை சைடே இரு. ஏன்டா மச்சான் இதுக்கு போய் இப்படி துள்ளுற? டேய் அவன் அந்த சைடு நிகரா பாரு, அவள் பக்கத்தில் போகணுண்டா. அவள் பேர் என்ன, அவள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். டேய் அது உங்கள் அம்மாகிட்டே கேட்கலாமே. எங்கள் அம்மாகிட்ட கேட்கலாம், ஆனால் பற்றி வச்சிருமே. எதுக்கு கேட்குற என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்குமே, ஒரு மாதிரி இருக்கும்டா. டேய் மச்சான் நீ வெக்கத்தை விட்டு கேட்டால் தான்டா கிடைக்கும் அப்படிங்கிற. சரி கேட்போம் ஒரு மா. என்னடா இன்னும் நீங்கள் போகலையா? அது ஒன்றும் இல்லை, அங்கே நம்ம கயல் இருக்கால, அவளுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு பிங்க் கலர் லெஹங்கா போட்டு நிற்குது, அது யார்? அந்த பொண்ணு எதுக்கு உனக்கு? பாத்தியா, இதுக்கு தான் கேட்க மாட்டேன்னு சொன்னேன். மச்சான் இப்படி கேட்டு தாண்டா முதல்ல ஆரம்பிப்பாங்க. யார் இந்த அக்கான்னு முதல்ல கேளு, அப்புறம் உனக்கு அண்ணியா மாற்றிடும். எனக்கு அண்ணியா மாற்றிக்கலாம். உனக்கு கொழுப்பு புண்டடா குறைக்கிறேன். அந்த பொண்ணை பார்த்ததே இல்லையே நம்ம ரிலேட்டிவ் சைடில், அதான் கேட்டேன். அப்படியா, அந்த பொண்ணு உன்னோட ரொம்ப ஃபேவரட்டான அத்தை இந்தியாவில் இருக்காங்கள்ல, அவளோட ஒரே பொண்ணு வயன். என்னது மாமா பொண்ணா? டேய் சின்சா முறையெல்லாம் கரெக்டாக இருக்கேடா. டேய் வச்சான், தங்கச்சின்னு சொல்லியிருந்தா சைடில் நான் பேக்கப் பண்ணியிருப்பேன். சரி விடுறா, உனக்கு தான் கிடைக்கணும்னு இருந்துருக்கு, என்ன பண்ண முடியும்? அப்படியே வலையை போட்டு இழுடா. டேய் பெரிய மீனாக மாட்டியிருக்கே. அப்போ அந்த பொண்ணு பேர் வயனா? நல்லா தான் இருக்கு. அப்படியே
அல்வா மாதிரி இருக்கா. சரிடா, என்ன தெரிஞ்சிருச்சுல்ல, கிளம்புங்க. கிளம்புறோம்மா, கிளம்புறோம். உனக்கு கொழுப்பு ராஜமாத்தா. இரு, நாங்கள் ஒரு ஓரமாக நிற்கிறோம், அதுதானே உனக்கு வேணும், அதுவே பண்ணுறோம். டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே கீழே போயிடுறாங்க. நீங்கள் ஜங்குக்கு இதெல்லாம் பண்ணுறத பார்த்துக்கிட்டே அப்படியே சிரிச்சுக்கிட்டு நிற்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் எமிலி சைடில், ஹே ஒயன், என்ன எதையோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க, எதை பார்த்து சிரிக்கிற? அதுவா, இங்கே யாருன்னே தெரியல ஒரு பையன், அவன் நல்லா மொக்க வாங்குறத பார்த்தேன். மொக்க வாங்குறதா? யாரடி அந்த பையன்? அதுதான் எனக்கும் தெரியல, யார் அவனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கீழே குனிஞ்சு, கையலக்கா அங்கே ஒரு பையன் போகிறான்ல, அவன் பேர் என்ன, அவன் யார், நம்ம பார்த்ததே இல்லைல்ல. ஏய், அது ஜங்குக் டி. அது கொரியாவில் உனக்கு ஒரு மாமா பையன் இருக்கான்னு நான் சொன்னேன்ல, அவன்தான். கொரியாவில் இருக்க மாமா பையனா? ஆமாம், மாமா தான் ஜங்குக் மாமான்னு சின்ன வயசில் சொல்லிக்கிட்டு அவன் பின்னாடியே சுற்றுவியே. நான் எந்த பையன் பின்னாடியும் சுற்றினது இல்லைப்பா. என்ன என் இமேஜை ஸ்பாயில் பண்ணுறீங்களா நீங்கள் உங்கள் கல்யாணத்தை முதல்ல பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே எழுந்திரிச்சிட்றீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது அது ஜங்குக்னு. அப்போது நீ தான் அந்த ஜங்குக்கா, அந்த ஃபேமஸ் பாய், நம்ம சொந்தத்திலேயே ரொம்ப 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 ஆஸ்தட்டிக்கான பையன், அது நீ தானா? பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் ஒயன், என்ன டான்ஸ் ஆடிட்டு வந்ததுக்கப்புறமா உன்னோட மைண்ட் ஸ்டேட் வேறு மாதிரி இருக்குது. நாங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு எதையும் நினச்சிட்டு நின்றுட்டுருக்க. அது ஒன்றும் இல்லை இல்லையா? ஐயோ சரி, என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? உன்னை விட்டுட்டு பேசிகிட்டு இருந்தோமா? நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கலாச்சிட்டு இருந்தோம் கையில் அக்காவை. அப்படியா? ஆனால் அக்கா ரொம்ப பாவம், அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அவங்க பயத்தை போக்குறதுக்கு நம்மளாம் ஒரு பாட்டு பாடலாமா? நம்மளா? எங்கள் யாருக்குமே அவ்வளோவா பாட்டு பாட தெரியாது, நீ தான் நல்லா பாடுவ, எங்கே ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது நீங்கள் அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்குறீங்க. அவன் ஆல்ரெடி உங்களை தான் பார்த்து நின்றுட்டு இருந்திருப்பான் ஒரு ஓரமாக. டேய், அவளுக்கு நான் நிற்கிறது தெரியுதுடா, பாரு அண்ணியை பார்த்து நிற்கிறா. என்னை பார்த்ததுக்கு அப்புறமா, மாமனை பார்த்ததுக்கு அப்புறம் வேறு எங்கேயும் பார்க்க முடியல போல் அவளுக்கு. டேய், எல்லாம் உன் மனப்பிரம்மடா. அவள் பாட்டுக்கு சும்மா பார்த்தாலும் நீ அப்படி தான் சொல்லுவ. ஏன்னு சொல்லு, ஏன்னா நீ தான் கதோலில் விழுந்துட்டியே, கதோலில். புரியுது, நீ கொஞ்சம் சாத்து அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே சாஞ்ச அந்த வாலில் கையை கட்டிக்கிட்டே உங்களே பார்த்து ரசிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கான். அப்படியே ஜங்குக்கு என்ன நினச்சான்னு தெரியல, உங்களை பார்த்து ஒரு கண் அடிக்கிறான். என்ன ஃப்ராடு, பொறுக்கி, சும்மா பார்த்தா எப்படி கண் அடிச்சிடுறதா? அவங்க கல்ச்சரில் அப்படி தான் இருக்கும், பொண்ணை பார்த்தாலே அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. அக்கா, உங்களுக்காக நான் ஒரு பாட்டு பாடுறேன் அப்படியே சொல்லிட்டு நீங்கள் பாட்டு பாட ஆரம்பிக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஸ்டக் ஆகிட்டு அப்படியே நீங்கள் பாடுறதே கேட்டு நின்றுட்டுருக்கான். டேய், அவள் எனக்காக தான் பாடுறான்னு சொல்லு மச்சான், நான் உனக்காக உன் சந்தோஷத்துக்காக போய் கூட சொல்லுவேன்டா. ஆனால் டேய், அவள் என்ன பார்த்து தான்டா பாடினான், அவள் எனக்காக தான் பாடியிருப்பா, அவ்வளோ அழகாக இருக்குல்ல அவள் பாடினா. டேய் மச்சான், நீ காதலின் மேல் பகுதிக்கு போயிட்டடா. இப்போ நான் என்னதான் சொன்னாலும் உனக்கு கேட்காது, நீ ஓவராக ஃபீல் பண்ணுற போல் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே நில்லு, நான் ஒரு ஓரமாக ஆண்டி பார்க்குறேன், அதுவாச்சும் கொஞ்சம் நம்மளை பார்த்தா சிரிக்கும். இந்த சைடு நீங்கள் பாடி முடிச்சுட்டு நம்ம ஜங்குக் தான் பார்க்குறீங்க. அவன் உங்களை தான் பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்கான். இப்படியே பார்த்துட்டு இருந்தா நம்மளும் பார்க்குறோன்னு தெரிஞ்சிருமோ, இதுக்கப்புறம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் திரும்பின உடனே இந்த சைடு நம்ம ஸ்டேஜில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. கையலக்காலாம், வயன் நீ எப்பயுமே அழகுதாண்டி அப்படிங்கிற மாதிரி உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அண்ட் மாப்பிள்ளை வர டைமும் ஆயிடுச்சு. அவங்க வந்து கைலக்கா பக்கத்தில் உட்காடுறாங்க. அண்ட் வெட்டிங் அப்படியே ஸ்டார்ட் ஆகி ஒரு எண்டுக்கும் வருது. எல்லாருமே கல்யாணத்தில் முதல்ல என்ன தேடுவோம்? ஃபஸ்ட்டு பந்தியை தானே தேடுவோம். அந்த மாதிரி நம்ம ஜங்குக்கும் சின்ஸும் சாப்பிட்றதுக்காக நின்றுட்டுருக்காங்க. டேய், இவ்வளோ அழகான பொண்ணெல்லாம் கல்யாணத்தில் இருக்கிற இடத்துல இப்படி சாப்பாடு முதல் பந்தி அடிச்சுட்டு போனோன்னா கேவலமாக இருக்காதா? எதுக்கும் நம்ம பொண்ணு சைடு வேறு,
என்ன கேவலமாக இருக்குண்டா. மச்சான் சோறு தான்டா முக்கியம். வந்ததுக்கு ஒரு அளவும் சரியில்லை. அட்லீஸ்ட் சோறாச்சும் நல்லா இருக்குமான்னு பார்க்கலாம் வா. தின்னுட்டு அதுக்கப்புறம் வேறு வேலையை பார்ப்போம். உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான். டே மச்சான் நீ வரல, ஆல்ரெடி நான் காண்டில் இருக்கேன். அப்புறம் பார்த்துக்க. டே சின்சா சரி வா, ரொம்ப ஓவராக கெஞ்சுற அதனால் வரேன். இப்படி சொல்லி ப்ரெஸ்டீஜை காப்பாற்றிக்கிறாராம்மா. மூடிட்டு வாங்க சார். வந்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க இங்கே பேசிக்கிட்டு அப்படியே வந்து அவங்க உட்காடுறாங்க. இந்த சைட் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் வந்துட்டாங்களா? இப்போ எல்லாத்துக்கும் பரிமாறணும்ல? ஆமாண்டி, ஆனால் நீ இவ்வளோ பெரிய ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எப்படி பரிமாறுவ? அட்லீஸ்ட் வேறு ஏதாவது மாற்றுறதுக்கு துணி எடுத்துகிட்டு வந்திருக்கியா? இல்லையே, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் தான் மாற்றணும். சரி பரவாயில்ல, நம்ம தான் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்யணும். நீ வா. அப்படியே சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அங்கே இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு எல்லாத்துக்கும் பரிமாறிட்டுருக்கீங்க. டேடே மச்சான் உன் அண்ணிடாச்சி ஏன் அண்ணிடா பாடுறா வாயினு. இவன் எங்கடா இங்க என்னடா பண்ணிட்டுருக்கா பாரு. ஒரு பொண்ணா எவ்வளோ பொறுப்பாக எல்லாத்துக்கும் பரிமாறிட்டுருக்கா. நீ என்னடா பண்ணிகிட்ருக்க? நீயும் போய் ஒரு சொம்ப தூக்கு போ. அப்படியே எனக்கு 2 பேரும் சேர்ந்து மாற்றி மாற்றி காம்படிஷன் போட்டு பரிமாறுங்க. நானும் உங்கள் காம்படிஷனில் உட்காந்து சாப்பிட்டு நல்லா அப்படியே உடம்பு தேத்துறேன். டேய் சொம்பு தூக்குறதுலாம் என் பரம்பரையிலே கிடையாது, அதை நீ தான் பண்ணுவ. டேய் மச்சான் என்னடா? சரி பரவாயில்ல விடு, பக்கெட்டா சித்துக்கு போ. பாடுறா டே, உள்ள லெக் பீஸ்லாம் இருக்குடா. போடுவானுங்களா நம்மளுக்கு? கண்டிப்பாக போடுவானுங்கடா. நம்ம தான் பொண்ணு வீட்டு சைடாச்சே. அவங்க வரட்டும் பேசிக்கலாம். என்னது இது? இவங்க இங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறது? இப்போ அவங்களுக்கு போய் பரிமாறணுமா? எம்எல்ஏ இதை நீ கடைசி வரைக்கும் கொடுத்துட்டு வந்துடுறியா? நான் போய் வேறு எடுத்துகிட்டு வரேன். நீ தான் எடுத்துட்டல, நீ எல்லாத்துக்கும் வச்சிரு. என்ன எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிற? அதை நான் போய் எடுத்துகிட்டு வந்து முதல்ல இருந்து வைக்கிறேன். நான் சொல்கிறது கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அம்மாக்கு. இப்போ என்ன பண்ணுறது? இவங்கக்கிட்ட போய் பேசணுமா? ஐயோ அவன் வேறு பார்க்குறானே. ஏம்மா ஒயனே என்ன பார்க்குற? அப்பெல்லாம் வெயி, ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கியால அங்கிள். இந்தாங்க வச்சுக்கோங்க. என்ன எவ்வளோதானா? இன்னொன்று வெய்யுமா? சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் வச்சுக்கிட்டு கடைசியாக சின்ஸ்கிட்ட தான் போகிறீங்க. நீங்கள் அப்படியே அப்பளத்தை மட்டும் வச்சுட்டு திரும்பிடலான்னு பார்க்குறீங்க. அப்படியே அப்பளத்தை வச்சுட்டு ஜேகே சைடு போகிறீங்க. அவன் அப்படியே நீங்கள் வைக்கிறதையே பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான் சைலண்ட்டாக. நீங்கள் திரும்பும்போது கரெக்டாக உங்கள் கையை பிடிக்கிறான். என்ன பண்ணுறீங்க? என்ன? யார் நீங்கள்? யாருன்னு தெரியாமல் தான் அவ்வளோ டைம் அந்த ஸ்டேஜ்லேருந்து என்னை பார்த்து சைட் அடிச்சியா? உங்களை யார் சைட் அடிச்சது? நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. கையை விடுங்க, எல்லோரும் தப்பாக நினைப்பாங்க. கல்யாணத்துக்கு வந்துட்டு என்ன வம்பளிக்கிறீங்களா? ஒன்னதுக்கிட்டி நான் வம்பளிக்கணும்? உண்மையாக சொல்லு, நான் யாருன்னு தெரியாத அவனுக்கு? நான் கையலக்கா கிட்ட கேட்டது தெரிஞ்சதுன்னா அப்புறம் இவன் பாட்டுக்கு என்னென்னமோ விஷயம் பண்ணிக்குவான். இல்லை, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தான் உன்னை பற்றி தெரியுமே. என்ன தெரியும்? உன் பேர் ஒயன், அப்புறம் இந்தியாவில் இருக்க, இதெல்லாம் இவ்வளோ தானே தெரியும். இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கணுன்னா நீ பர்மிஷன் கொடு, நல்லா தெரிஞ்சுக்கலாம். இவன்னா இப்படியெல்லாம் பேசுகிறான்? பொறுக்கி நான் நினச்ச மாதிரியே இருக்கான். நீங்கள் விடுங்க. நாடி சும்மா விடுங்க விடுங்கன்னு துள்ளுற. இன்னொரு அப்பளவே. சரி இன்னொன்று. என்ன இவன் இப்படி இருக்கா? இவன் வேணும்னே கேட்குறானா இல்லை வேணான்னு கேட்குறானா? வேணும்னு தான் கேட்குறான். நான் வேணும்னு கேட்குறான் அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டே உங்களுக்கு இன்னும் அப்போ தான் வேணுமா? இந்தாங்க இந்த பக்கெட்டை நான் இங்கே விற்கிறேன், நீங்களே போட்டு போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே திருப்பிட்டு போயிடுறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்துட்டு, இந்த ரசகுல்லாலாம் எப்படா நான் சாப்பிடுவேன், இல்லை இந்த ரசகுல்லாலாம் எப்படா எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம சென்ஸு அப்படியே சாப்பிடவே ஆரம்பிச்சிட்றான். இதுக்கும் நம்ம ஜங்குக்கிட்டே இருக்க அப்பளத்தை கூட பிடுங்கி சாப்பிட்றான். இவன் அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் ஜங்குக்குங்களே. நீங்கள் எல்லாம் பரிமாறிட்டு ஒரு 2-3 சீன் கூட போட்டிருப்பீங்க ஜங்குக்கு முன்னாடி. எல்லாம் பரிமாறியாச்சுல்ல, நம்ம போகலாம். இதுக்கு மேலே மற்றவங்க பரிமாறட்டும், எனக்கு இதுக்கு மேலே பரிமாறதுக்கு மனசு வரல.
வா போகலாம். ஹே ஒயன், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த எட்ஜில் ஒரு பையன் உட்காண்ட்ருக்கானே, என்ன அவனையே பார்த்துக்கிட்டு இருக்க? அதுவும் ஒன்றும் இல்லை. அவன் கொரியாவில் எனக்கு இருக்க மாமா, அவ்வளோதான். நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பிளேட்டை மாற்றிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. நாடா அவள் பாட்டுக்கு போகிறா. டே மச்சான், ஒல்லுங்க மரியாதையாக உட்காரு. சாப்பிட்றத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அண்ணியை கவனிப்போம். மூடிட்டு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு சின்சிங்கை பிடிச்சி வைக்க, நீங்கள் இந்த சைடு வெட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கைலக்கா ரூமுக்கு தான் போகிறீங்க. உள்ளே போயிட்டு, என்னக்கா அப்புறம் என்ன, ஃபஸ்ட் நைட் தான் பாக்கி அக்காவுக்கு. நான் கேட்ட மாதிரி கண்டிப்பாக வந்து சொல்லணும் என்ன நடந்துச்சுன்னு. வயன், ஏன்டி நீ வர? எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குடி. அவன் என்ன பண்ண போகிறான்? அவன்கிட்ட நான் எப்படி பேச போகிறேன்? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க. எப்படி இருக்குன்னு நான் சொல்லவா? ஃபஸ்ட் நைட் ரூமு உனக்கு தெரியுமா? அதான் நான் தான் சொன்னேன்ல, நான் இவ்வளோ படம் பார்த்துருக்கேன்னு. கதவு நல்லா இழுத்து மூடிங்க, அக்காவுக்கு ஒரு ரிஹர்சல் கொடுத்துருவோம். ரிஹர்சல் கொடுக்கறது தான் நம்ம ஒயன் பெஸ்ட்டு. நீ குட்ரி, நாங்கள்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவை சாத்திடுறாங்க. மோர் லைக் எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே கைலக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவன் எங்கடா இருப்பா, எங்கடா போயிருப்பா? ஐயோ, இது தெரிஞ்சிருந்தா அப்போவே அவள் பின்னாடியே வந்திருப்பேனே. இப்போ எங்கே போனான்னு வேற தெரில. மச்சான், கல்யாணம்னு வந்ததுக்கப்புறம் நீ அந்த அக்கா பின்னாடி மட்டும்தான்டா சுற்றிக்கிட்டு இருக்க. வேறு எந்த பொண்ணையும் என்னாலையும் பார்க்க முடியல. நீ போய் உன்னோட காதலியை தேடு, நான் போய் எனக்காக ஏதாவது ஒரு பொண்ணை பார்க்குறேன். சின்சா, என்னடா விட்டு போறியா? மச்சான், உன்னை எதுக்காவது நான் விட்டுட்டு போகணுன்னு நினச்சிருக்கேன்னா, இதுக்கு விட்டுட்டு போகிறேன்னு நினைக்கிறேன்னா நீ யோசிச்சுக்கோ. எவ்வளோ காஞ்சு போயிருக்கேன்னு நான் யோசிச்சுக்கிறேன் மச்சான், யோசிச்சுக்கிறேன். இவ்வளோ அசிங்கமாலாம் சொல்லாதடா. எப்படி சொன்னாலும் அதுதானே உண்மை. சரி நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட்டுக்கு அப்படி தனியாக அந்த சைட் காரிடார்ஸில் நடந்துக்கிட்டு இருக்கான். இங்கே ரொம்ப சத்தமாக சிரிச்சுக்கிட்டு இருக்க சத்தம்லாம் கேட்குது. என்ன, இந்த ஊரே தூங்கின மாதிரி இருக்கு, இந்த ரூமில் மட்டும் அவ்வளோ சத்தம் கேட்குது. என்ன பண்ணிகிட்ருக்காங்க உள்ள, பார்க்கணுமே அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டே அப்படியே விண்டோ சைடில் அவன் பார்க்குறான் பீக் பண்ணிவிட்டு. அங்கே நீங்களும் அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தான் இருக்காங்க. எல்லாம் நல்லா சிரித்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. என் அழகி இங்கே தான் இருக்காளா, என்ன பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டு நிற்கிறான். அவரை நீ உள்ளே போன உடனே அப்படியே இந்த பால் சொம்பை தூக்கி நைட் ஸ்டாண்டில் வைப்பார். எவ்வளோ ரொமான்டிக் டி. இருங்க, என்ன சொல்லவே ஆரம்பிக்கல. அதுக்கப்புறமா நீ ஆசீர்வாதம் வாங்குவியா? ஆமாம், வாங்கினதுக்கப்புறம் நான் அப்படியே தூக்கி, எவ்வளோ அழகாக இருந்த இன்னைக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பார். அப்படிலாமா கேட்பாரு? கண்டிப்பாக கேட்பாரு. நீ வேணாலும் பார்த்துக்கோ, மார்க் மை வேர்ட்ஸ். எப்படி தான் இந்த படத்துலலாம் நடக்கும், கண்டிப்பாக கேட்பாரு. அதுக்கப்புறமா அப்படியே உன்னை இறுக்கி, அப்படி உன்னை சுற்றி, உன்னை எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படியே உன்னை தூக்கி பெட்டில் போட்டு, அப்புறம் என்ன அப்படின்னு நீங்கள் சிரிக்கிறதே பார்த்துட்டு எல்லாருமே வெக்கப்படுறாங்க. ஜங்குக்கு கூட இங்கே ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு, அவள் இந்த ஃப்ராடுக்கு, இந்த திருட்டு பூனைக்கு இதெல்லாம் தெரியுதா? அழகி, நாடி இப்பெல்லாம் பேசுகிற, இவ்வளோலாம் தெரியுமா எனக்கு? அப்போது எனக்கு இதில் ஒரு அட்வான்டேஜ் தான். அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? உன்னோட கொலசெல்லாம் சத்தம் போடும், வளையலெல்லாம் உடையும், உன் சேலையெல்லாம் கசங்கி போயிடும். அப்புறம் என்னன்னு நான் சொல்லட்டுமா? அதெல்லாம் வேண்டாம், கையலக்கா பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ நீ எதுக்கு வைக்கப்படுற அமலி? அது நீ சொல்கிறத பார்த்து எனக்கே வெக்கமாயிடுச்சு அப்படின்னு அவள் திரும்பி சிரிக்கிறா. நீங்கள் இதை பார்த்துட்டு செம்மையாக சிரிக்கிறீங்க. இவ்வளோ நாளாக நீ பையனெல்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படியா நினச்சிட்டு இருந்தேன்? என்னை பார்த்தா உனக்கு பையன் மாதிரியா தெரியுது? அப்போ வாடி, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். வந்துட்டேன்டி, வாடி கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 பேரும் லெபனீஸ் மாதிரி பேசுகிறத நிறுத்தவே மாட்டிங்களா? அக்கா, உன்னை இப்படி இறுக்கி கண்ணத்தை பிடிச்சி நல்லா முத்தமாக கொடுக்க போகிறாரு மாமா. அப்புறம் வேறு என்ன, உனக்கு எந்த மாதிரிலாம் இருக்கணும்னு அவர் காதுகிட்ட போய் சொல்லு. அவர் அப்படி உன்னை விண்வெளிக்கே கூட்டிகிட்டு போயிடுவார். அப்படியா? இதெல்லாம் நடக்குமா ஓயன்? கேட்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக நடக்கும்பா.
உனக்கு வேணும்னா இன்னும் நிறையா சொல்கிறேன். ஏய், உனக்கு எல்லாமே தெரியுமாடி? எனக்கு எல்லாமேலாம் தெரியாது, ஆனால் இந்த அளவுக்கு தெரியும். எந்த அளவுக்கு? அதுதான். அப்படி 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 எப்படி 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 அதானே? எப்படி 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 அது அது என் புருஷங்கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளியே ஓடிடுறீங்க. என்ன அவ பாட்டுக்கு ஓடிட்டா? அச்சோ. ஆ கையிலக்கா அவங்க ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. நீங்கள் அவள் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நாங்கள் போகிறோம் அப்படின்னு அவங்க எல்லோரும் வெளியே போய் உங்களை தேடுறதுக்கு போயிடுறாங்க. நீங்கள் போன சைடில் நம்ம ஜங்குக் அவன் அப்படியே உங்கள் கையை வச்சு பிடிச்சி இழுத்து நீங்கள் கத்திரக்கூடாதுன்னு அப்படியே அவன் கையை வச்சு உங்கள் வாயை பொத்திடுறான். நீங்கள் ஷாக்டாக பார்க்குறீங்க. ஏய் அமைதியாடுறி. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன் கூடயே இருக்காங்க, என்னால் பேச முடியல, அவங்க முதல்ல போட்டும் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துக்கிட்டே நிற்கிறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கையை எடுக்க போயிட்டாங்க. இப்போ எதுக்குன்னு பிடிச்சி இழுத்தீங்க? அதுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்கு. ஒன்றும் நான் சொல்ல ஆரம்பிக்கலாமா? என்ன உனக்கு அதை பற்றிலாம் நிறையா தெரியுமா? என்கிட்ட சொல்கிறது. நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? அதான் உள்ள சொன்னல, என் புருஷங்கிட்ட தான் சொல்லுவேன்னு. சொல்றீ. நானும் அதெல்லாம் கேட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். உனக்கு தான் ரிஹர்சல் கொடுக்க நல்லா வருமே. அப்போ எல்லாமே கேட்டுட்டீங்களா? கேட்டேன்டி. கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டேன். அச்சோ அப்படின்னு நீங்கள் அப்படியே உங்கள் 2 கையும் வச்சு உங்கள் மூஞ்சியை பொத்திக்கிறீங்க. இப்போ வேகப்பட்டு என்ன பண்ணுறது? நான் தான் கேட்டேனே. முனிமா கையெடுறி. மாட்டேன். நீங்கள் எதுக்கு கேட்டீங்க? அதெல்லாம் பொண்ணுங்க பேசுகிறது, அதெல்லாம் கேட்கக்கூடாது. அதான் கேட்டேனே. என்ன பண்ணலாம்? சரி சொல்லு, என்ன சொல்லணும் உன் புருஷங்கிட்ட? அது ஜங்குக் மாமா, அது வந்துட்டு என்ன சொல்லணும்னா, இரு. என்ன சொன்னா? என்ன சொல்லணும்னான்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி அதுக்கு நடுவில் ஜங்குக் மாமா. ஜங்குக் அப்படியே உங்களை இழுத்து வச்சு முத்தம் கொடுக்குறான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் அப்படியே ரொம்ப ஷாக்டா அந்த வாழை உங்கள் 2 கையும் வச்சு அப்படியே கீறிக்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. அவன் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே அவனோட ஃபோர்ஹெட்டை உங்கள் ஃபோர்ஹெட்டில் வச்சுட்டு உங்கள் மூக்கும் அவனோட மூக்கும் உரைசிற அளவுக்கு வந்து, உனக்கு தெரியாதுன்னு சொன்னா, தெரியாதுன்னு சொன்னா, தெரியும்னு சொன்னா நீங்கள் வேறு மாதிரி நினச்சிக்குவீங்கன்னு சொன்னேன். அப்போ உனக்கு என்னை பற்றி தெரியும்ல? எங்க மறுபடியும் மாமான்னு கூப்பிடுறீ. மாமா பா. நாடி இந்த வாய்ஸில் ஏதாவது ஜின்னு வச்சிருக்கியா? என்ன வாய்ஸு எப்படிலாம் பேசி மாய்கிற மாயக்காரி. சரி, நீ இப்படி பேசுகிறதெல்லாம் பார்த்தா உனக்கு நிறையா தியரட்டிக்கல் நாலேஜ் இருக்குது போல். ப்ராக்டிக்கல் நாலேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? டின்னருக்கு மொத்தம் 1 கப்பு, காத்தருக்கு உன்னை கொடு என்ன தப்பு, கியூட்டு பானி குறு குறு பார்க்குற குறும்பில் சாய்க்குற அப்படின்னு நீங்களும் பாடுறீங்க. ஜங்குக்கும் நீங்களும் ஒரு மாதிரி மாற்றி மாற்றி பார்த்துட்டு அப்படியே கண்ணிலேயே பார்த்து சிரிச்சுக்கிறீங்க. பிடிச்சிருக்கா? என்ன என்ன பிடிச்சிருக்கா? நான் என்ன கேட்குறேன்னு உனக்கு தெரில. சொல்றீ. நானே அப்போ உனக்கு புரிய வைக்கிறேன். புரியல உனக்கு? இல்லை இல்லை. என்ன காதலா? ஆமாம். கண்டவுடன் காதலா? அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனால் இப்படி ஒரு பொண்ணு இருந்தா எதை வேணாலும் நம்பலாண்டி. கல்யாணம் பண்ணிக்கணுமா? அப்பா அம்மாட்ட பொறுமையாக பேசுவோம் அதை பற்றிலாம். இப்போ என்ன அவசரம்? இப்போதைக்கு லவ் பண்ணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கும். எப்படி கண்ணை முழிச்சு முழிச்சு பேசுகிறது எங்கேருந்து தான் கற்றுக்கிட்டியோ? உனக்கு பிடிச்சிருக்கு தானே? இல்லை பிடிக்கல, நான் போகிறேன். ஏய் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே தள்ளி விடும்போது அவங்க கையை பிடிக்க நீங்கள் திரும்பிட்டு, அது நாளைக்கு லாஸ்ட் டேட், அப்புறம் இந்தியாவுக்கு போகிறேன், அப்போ சொல்கிறேன். அப்போ சொல்லி அப்புறம் எப்படி அப்பா அம்மா ஆகிட்டலாம் சொல்கிறது? நான் எப்படி இந்தியா வர முடியாது? ஐயோ நீ பேச சொல்லு. அதெல்லாம் முடியாது, நீ பேச சொல்லு. நாளைக்கு தான் சொல்லுவேன், பாய் அப்படின்னு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க.
இவ்வளோ பேசி மடங்குனதுக்கு அப்புறமா இப்படி எஸ் ஆகிட்டு போகிறா. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? அவள் நாளைக்கு போகிறாளா? இப்படி மலர்றதுக்கு முன்னாடியே இப்படி ஆயிடுச்சு நம்ம காதிலே. ஜங்குகா, என்ன பண்ணுறது? அடுத்தவங்க காதெல்லாம் அப்படி கவுண்ட்ரு கொடுத்து கரெக்டாக கட் பண்ணும்போது தெரிஞ்சிருக்க வேணாமா நம்மளுக்கு இப்படி தான் நடக்கும்னு. அவள் அப்படியே கொஞ்சம் பேசியிருந்துருக்கா, அப்படியே போகிறான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நம்ம முதல் காதலி இப்படி ஆயிட்டாலே சா அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டே அப்படியே சின்சை பார்க்க போயிடுறான். இந்த சைட் நைட் ஆகுது. நீங்கள் இதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே அப்படியே தூங்க முடியாமல் நெளிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. வயன், என்னடி எதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்க? எதை பற்றினா, நாளைக்கு அவனுக்கு ஓகே சொல்ல போகிறேன். அதை பற்றி. யாருக்கு ஓகே சொல்ல போகிற? என்ன உனக்கு தூக்கம் கலைஞ்சு போச்சா? இல்லை இல்லை, நான் சும்மா சொன்னேன். நீ படுத்து தூங்கு. உனக்கு தூக்கத்தில் அப்படி கேட்டிருந்துருக்கோம். நான் எதுவுமே சொல்லலை, படுத்து தூங்கு. இவ ஒருத்தி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே கிடப்பா. அப்படின்னு இவளும் படுத்துக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? நாளைக்கு தான் நான் போயிடுவேனே, அப்புறம் என்ன பண்ண முடியும்? நான் ஏன் அப்படி சொன்னேன்? அவனுக்கு ஓகே சொல்லிவிட்டு அட்லீஸ்ட் இந்த 6 நாள் அவன் கூட சந்தோஷமாக அவனோட லவ்வராக இருந்திருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறது? அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் பேசுகிறது பண்ணுறது எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்கான். அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த நாள் மார்னிங் அப்படியே கட் பண்ணா நீங்கள் இங்கே உங்களோட லக்கேஜஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கையலக்கா வந்துட்டு, வயன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டி, என்னோடய வெட்டிங்கை நீ அவ்வளோ ஸ்பெஷலாக மாற்றிட்ட. ஐயோ அக்கா, இதில் என்ன இருக்குது? நீங்கள் பார்த்துருங்க, எதுனா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க. சரி, நான் போயிட்டு வரேன் அப்படி நீங்கள் சொல்லிவிட்டு அப்படி சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அங்கே ஜங்குக்கே இல்லை. என்னது, நாளைக்கு சொல்கிறேன்னு சொன்னேன், சொல்ல வேண்டாமா? நான் சொல்கிறது அவன் கேட்க கூட வரல. அதான், கொரியா பசங்க அப்படி தானே இருப்பாங்க. வயன், வந்து ஏறுமா. ஆமாம் வரேன். அப்படியே நீங்கள் ஏறிக்கிறீங்க. அப்படியே உங்கள் கார் ட்ரெயினுக்கு தான் போகுது, ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு. இந்த சைடு நம்ம ஜங்குக் நல்லா அப்படியே விழுந்தடிச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கான். டேய், எவன்டா அது? சூரியனை வந்து கண்ணு முன்னாடி நிறுத்த வச்சது. அப்படின்னு இவன் புலம்பிக்கிட்டே எந்திரிச்சு உட்கார. அப்படியே டைமை பார்த்தா, அது இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, நான் பாட்டுக்கு நல்லா படுத்து தூங்கியிருந்திருக்கேன். ஐயோ, அவன் வர கிளம்புறேன்னு சொன்னாலே இப்போ என்ன பண்ணுறது? டே எந்திரா மச்சான். என்னடா அவன் வேற ஒருத்தன் பணாத்தையே டைமை ஓட்டிடுவானே, போகணுமே, அவகிட்ட வர கேட்கணும். ஐயோ, லைஃப் மேட்ரு. ஜங்குக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தா அவங்க கரெக்டாக அவங்களுக்கு டாட்டா பாய் பாய்லாம் சொல்லிவிட்டு உள்ளே வராங்க. அவன் எங்கே போனா? யாரை கேட்குற ஜங்குக்? அதான் கயல். வயன் எங்கே போனா? நீ எதுக்கு அவளை கேட்குற? அவன் என்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொன்னான் போகிறதுக்கு முன்னாடி. அதான், அவன் எங்கே போனான்னு சொல்லு, நான் அப்புறமேல் சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு. அதுவா? அவள் இப்போ தான் ட்ரெயின் ஸ்டேஷனுக்காக போயிட்டுருக்கா. அப்படியா? எங்கள் அம்மாட்ட நான் அப்புறமேல் வந்து அவங்கள பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, இப்போது ரொம்ப அவசரமாக போகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிவிட்டு அப்படியே கார் எடுக்கிறான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஜங்கு கோட்டிக்கிட்டு அப்படியே ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போனால் அங்கே நீங்கள் உங்கள் லக்கேஜ்லாம் அப்படியே ட்ரெயினுக்குள்ளே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ கூட அவன் வரமாட்டான்ல? ஆமாம், நான் அந்த பைத்தியக்காரி மாதிரி நம்பிகிட்ருக்கேன் அவன் வருவான்னு. ஒரு நாளில் காதல்லாம் சுத்தமாக பழிக்காது, சுத்தமாக அது ரொம்ப நாள் இருக்காது வயன். இந்த ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டே அப்படி நீங்கள் உள்ளே போகும்போது ஒரு சத்தம், வயன் வயன்னு ரொம்ப சத்தமாக கத்திக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. நீங்கள் திரும்பி பார்த்தா அது ஜங்குக் தான். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அவனை பார்க்குறீங்க. வந்துட்டா எனக்காக ஜங்குக் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். ஜங்குக், வயன், என்னடி சொல்கிறேன்னு சொன்னா நீ பாட்டுக்கு போகிற? சொல்லு. ஜங்குக், நான் உனக்கு எஸ் சொல்லணும்னு நினச்சேன். எதுக்கு எஸ் சொல்லணும்? வேணும்னே பண்ணுறான். ஐ லவ் யூ அப்படின்னு நீங்கள் கத்த அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜங்குக் போயிட்டானா ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டே ஐ லவ் யூ டூடி. என் ஃபோன் நம்பர் கைலாக்கா கிட்ட வாங்கிக்கோ. பாய்
அப்படியே நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. ஜங்குக்கு அதுக்கப்புறமா ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்குது. இதுக்கப்புறம் உங்களை எப்படி பார்ப்போம், என்ன ஏதோ ஒன்றுமே தெரியல அவனுக்கு. உங்களுக்குமே தான் ஒரு கல்யாணம்னு குறையா வந்து என்னோட இதயத்தையே ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? அவ்வளோதானா? அவனை இதுக்கு மேலே பார்க்க முடியாதுல்ல. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே ஜங்குக் அவன் வீட்டுக்கு போயிட்டு கைலக்கா கிட்ட உங்கள் நம்பர்லாம் வாங்கியிருந்துருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்ன, உங்ககிட்ட ஃபுல்லாக சேட்டிங் தான். நீங்கள் அதுக்கப்புறம் இந்தியா வந்துடுறீங்க. அம்மா நான் காலேஜ் போகிறேன், பாய்மா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்தா தூரத்தில் ஒரு பைக் சத்தம் கேட்குது, ஒரு ஹாரன் சவுண்ட். நீங்கள் அப்படியே அதை திரும்பி பார்த்தா அங்கே நம்ம ஜங்குக்கும் சென்ஸும் தான் நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்தோன்னே பன்னி ஸ்மெல் பண்ணிவிட்டு, டேய் மச்சான் நம்ம பாடினா ஊரில் இருக்கிற எல்லாரும் ரசிப்பானுங்கள, நம்ம ஒரு பாட்டை போட்டு விடுவோமா? டேய் அது உண்மைதான்டா, எல்லாரும் ரசிப்பானுங்க, நீ பாடு மாமே, இது உன்னோட யாரா. டசுக்கி 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 ரோஸு, ஹசுக்கி 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 வாய்ஸு, ஊரல் அழகாட்டம், ஊருக்குள்ள ஏஞ்சல் நடமாட்டம். ஏய் போடுறா எத்துடா. ஜங்குகே தூக்கி வீசலாம் பணத்தை. ஐயோ என்கிட்ட தான் காசு இல்லைல்ல, வாய்க்கு மட்டும்தான் நீலாம் பேசுவ மாமா அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆசையாக ஓடி போகிறீங்க ஜங்கு கிட்ட. அவனை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, இந்தியா எதுக்கு வந்த? உனக்காக தான், உன்னை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போவதான். என்ன சொல்கிற? நீ வரேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதான்டி சொல்லாமல் வந்துட்டேன், எப்போ சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறேன், அதுக்கு தான் வந்திருக்கேன். அப்படியா மாமா? அண்ணா ஏய் நம்பலை. டேய் அந்த டூயட் சாங்கை போடு, அப்போ தான் இவன் நம்புவா அப்படின்னு சொல்லி அவன் இன்னும் டைட்டாக அவங்கள கட்டி பிடிச்சிக்கிறான். ஓகேடா நான் இப்படியே இதை முடிச்சுக்கிறேன், ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறையா இடத்துல நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்திருப்பேன். நல்லா இருந்தது இந்த மாதிரி எஃப்எஃப்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. Okay, take care, love you all, bye bye, meow meow, happy new year.